ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மநேய சன்மார்க்கிகள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் ஞானம் என்கின்ற ஒரு நற்பெயரை அடையவும் வள்ளல் பெருமான் போன்ற மகான்களின் வழி வழியாக நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் யோக ஆசனங்கள் என்கிற நிலையில் இன்றைய இளம் குழந்தைகள் முதல் ஒரு 40-45 வயது உடையவர்கள் வரை மன அழுத்தம் என்கிற நோயில் ஆட்பட்டு இருக்கிறோம். இந்த மன அழுத்தத்தை எந்த கோவில்களும் குளங்களும் தீர்ப்பது இல்லை. மகான்களின் உடைய ஆசிரமங்களோ அல்லது சிறந்த யோகிகளோ இந்த நிலையை மாற்றி அமைக்கும் வழியை உரைத்து கொண்டிருக்கின்றனர். வள்ளல் பெருமான் பலமுறை பல விஷயங்களை பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். அதில் நாம் மருந்துகளை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆசன வகைகளை இப்பொழுது நாம் காண்போம். பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படும் பயம் என்கின்ற ஒரு நோயை எவ்வாறு விலக்குவது, அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது எனும் பொழுது எதை கண்டாலும் பயம். ஒருவர் சத்தமாக பேசினால் பயப்படுகிறார்கள். நம் வாழ்வை நம்மை சீர்திருத்த முயலும் ஞானிகளைக் கண்டும் ஒதுங்குகிறார்கள். அவர்களின் பால் ஒரு பக்தியை உண்டாக்கி கொண்டு பயந்து ஒதுங்குகிறார்கள். இந்த பயம் தேவையற்றது. ஒரு சராசரி மனிதர் பேசும்போது அது வெறும் வார்த்தையாக இருக்கிறது. அதே ஒரு ஞானி பேசும் பொழுது அது மற்றவர்களின் வாழ்வாக அமைகிறது. தனக்காக வாழ்பவர் அல்ல ஞானிகள். வள்ளல் பெருமான், சதீஷ் அடிகளார் போன்றவர்கள் உலக மக்கள் உய்யும் பொருட்டு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கில் வாழ்வை அமைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களின் பேச்சு நமக்கு வாழ்க்கையாகவும், சராசரி மனித பேச்சு உலக மக்களுக்கு வார்த்தையாகவும் அமையும் என்பதால் மௌனம் இருந்து நமக்கு நம்மை உணர்த்த முயலுகிறார்கள். அதையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. சரி, இப்பொழுதைய காலங்களில் நாம் எந்த வகையான ஆசனங்களை பயன்படுத்தினால் இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்த நோயிலிருந்து விடுபடலாம்? தமிழகம் எப்பொழுதுமே வீரம் விளைந்த பூமி. அந்த வீரம் கோபதாபங்களிலும் வெறுமையிலும் வெற்று பேச்சுகளிலும் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதை விலக்கும் வழி என்ன என்ற நிலையில் அதற்கான ஆசனங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆசனத்திற்கு அர்த்த பத்ர ஆசனம் என பெயர். ஞானம் வேண்டி விழைவோர் இந்த வகையான ஆசனங்களை பயன்படுத்துவதே மிகச் சிறந்த நிலை என்பதை யாம் பலமுறை குறிப்பிட்டுள்ளோம். இதில் ஒரு 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எந்த வகையான ஆசனங்களை பழகுவது என்பதையும் குறிப்பிட்டு கொண்டு வருகிறோம். அதில் இந்த வகையான ஆசனம் மிகச்சிறந்த பலனை இன்றைய இளம் வயதினருக்கு அளிக்கும் என்பதால் இந்த ஆசனத்தை உங்களுக்கு போட்டு காட்டுகிறோம். காலை நன்றாக முன்பக்கம் நிலைநிறுத்திக் கொள்கிறோம்.
அமர்ந்த நிலையில் பின்பு இந்த காலை மடித்து இவ்வாறு வைத்துக் கொள்கிறோம். இதை பல கோவில்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வீரபத்ரர், ஆஞ்சநேயர் போன்ற கடவுளின் அம்சங்கள் இந்த ஆசனத்தை முன்னிட்டு இவ்வாறு அமர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். இந்த ஆசனத்தை இவ்வாறு அமர்த்தி கொண்டு கைகளை முன்புறமாக இவ்வாறு வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். இந்த கைகளை இவ்வாறு வைத்திருப்பது இந்த நெஞ்சுக்குழிக்கு நேராக இருக்க வேண்டும். அதாவது இந்த மார்பு கூட்டுக்கு மையப்பகுதியில் கைகளை இவ்வாறு வைத்து அமர வேண்டும். அமரும் பொழுது தோள் பகுதி நன்கு இவ்வாறு விலகி இருக்க வேண்டும். பார்வை ஓர் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இவ்வாறு அமர்ந்து நாம் ஒரு 3 நிமிடம் முதல் 6 நிமிடம் வரை அமர்ந்து இந்த பயிற்சியை செய்வோமானால் முன்னங்கால்கள் பலம் பெறும். துடைப்பகுதி மிகவும் உறுதியாகும். எலும்புகள் நல்ல வளர்ச்சி காணும். அதேபோல் ஹிரண்யா என்று சொல்லக்கூடிய விரைவாதம் வெகு விரைவில் நீங்கும். மலச்சிக்கல் வராது. துடைப்பகுதி, அதாவது இது துடைப்பகுதி, இந்த துடையை தாங்கி நிற்கும் இடைப்பகுதி நல்ல பலம் பெறும். தோள் பகுதி நிமிர்ந்து நிற்பதனால் மூளையின் இயக்கம் சீர்காணும். நல்ல தெளிவு உண்டாகும். ஆகவே இந்த வகை ஆசனத்தை இவ்வாறு செய்து 3 நிமிடம் முதல் 6 நிமிடம் வரை ஒரே நேர்கோட்டில் பார்வையை அலைய விடாமல் அமருவோமானால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய பயம் விலகிவிடும். நெஞ்சு உரம், தைரியம், முடிவெடுக்கும் திறன், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி என கூறுவார்கள். கையாளுதிறன், எதை எவ்வாறு கையாளுவது போன்றவைகளை இந்த ஆசனங்கள் நமக்கு பலப்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வலது நாசியில் காற்று நன்கு சென்று வருவதால் இருதய கோளாறுகள் நீங்கும். இன்றைக்கு ஹாஞ்சியோ என்று சொல்லக்கூடிய ஒன்றை எல்லாரும் செய்து கொள்கிறோம். அந்த ஹாஞ்சியோ ப்ராப்ளம் வராது. ஏனெனில் இருதயத்திற்கு தேவையான பிராணவாயு நேரடியாக உள்செல்லும். அதன் காரணமாக இருதய நோய் நம்மை விட்டு அகலும். இருதய நோய் வராதவர்கள் வீரமும் தேக ஆரோக்கியமும் நன்கு இருக்கும். முதலில் எப்பொழுதும் குறிப்பிடுகிறேன், யாவராயினும் வயிற்று தொப்புள் கொடிக்கு கீழுடைய பாகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உடலில் சர்க்கரை நோய் என ஒன்று வந்தால் அது முதலில் கால் நரம்புகளை தான் பாதிக்கும். இந்த விரல்களை பாதிக்கும், கருத்துவிடும். கையில் இவ்வாறு எடுத்தால் விரல் கூட தனியாக வந்துவிடும். பல விஷயங்களை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் பேப்பர் மூலமாக. இரவில் இருந்த விரல் பகலில் காணாமல் போய்விடுகிறது. அதாவது காலையில் இந்த விரல் இல்லாத போகுது. ஏதோ பேய் பிசாசு இருக்குமோ, ஏதோ பூதம் எடுத்துட்டு போச்சோ அப்படின்னு நினச்சி பார்த்தா எலி கடிச்சிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரலையே தனியாக எடுத்துகிட்டு போயிடுது. அவங்களுக்கு வலி இல்லாத இருக்காங்க, ரத்தமும் இல்லை. அப்போ அவ்வளவு மோசமான பாதிப்புகளை இந்த பாதப்பகுதிகள் தான் நமக்கு உணர்த்துகிறது. பாதத்தில் இருக்கக்கூடிய 1008 கணக்கான சூக்ஷ்ம நாள மூலங்கள் தூண்டப்பட அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் போன்ற வைத்திய முறைகள், சீன வைத்தியமும் இந்திய வைத்தியமும் இருந்தாலும் இது போன்ற சராசரி ஆசன முறைகளை நாம் பயன்படுத்தி கொள்வோமானால் எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி நம் தேகத்தை காத்துக்கொள்ள நமக்கு உலகம் அளித்துள்ள இயற்கை வளங்களை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஞானம் துலங்கும்,
மீண்டும் இந்த ஆசனத்தை போட்டு காட்டுகிறேன். இவ்வாறு கால்களை வைத்துக்கொண்டு சற்றே எழுந்து முன்பக்கம் வளர்த்தி நிமிருகிறோம் என்று ஒரே நேர்கோட்டில் நெற்றியை பார்க்கிறோம். சிலருக்கு இந்த பயிற்சி கைகூடுவது என்பது சற்று கடினமாக இருப்பின் அவர்கள் இந்த விரலின் நுனியை பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு வைத்து எங்களுக்கு மனது ஒருநிலைப்படவில்லை என்று கூறுவீர்களானால் இந்த விரலின் நுனியை பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த வகையான ஆசனங்களை நாம் பயன்படுத்தி நல்ல சந்ததிகளையும் தெளிந்த ஞானத்தையும் பெறுவோம் என கூறி, மூளை பலம் குறைந்தவர்களுக்கு எந்த வகையான மூலிகைகளை பயன்படுத்தி நம்மை காத்துக்கொள்ளலாம் என பார்ப்போம். இந்த மூலிகையின் பெயர் மிகவும் எல்லோரும் அறிந்த மூலிகை, பிரசித்தி பெற்ற மூலிகை. இதற்கு சந்தனம் என்று பெயர். சந்தனக்கட்டையை நம்ம பார்த்திருப்போம். அந்த சந்தனக்கட்டையுடைய இலை இதுதான். இந்த இலை, இந்த இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மரம் மிக அரிதான வகை என நினைத்து கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட மரம், மிகவும் விலை உயர்ந்தது. ஆனால் இதன் தழைகள் விலை உயர்ந்தது அல்ல. ஆகவே இந்த இலைகளை இவ்வாறு கிள்ளிக்கொள்ள வேண்டும். கிள்ளிக்கொண்டு நீரில் கொதிக்க வைத்து, இதனுடன் சதக்குப்பி என ஒன்று இருக்கிறது. அது சற்றே சுக்கு, அதிமதுரம் போன்றவைகளை வைத்து நீர் காய்ச்சி குடிக்கலாம். இவ்வாறு குடிக்கும் பொழுது ஞாபக மறதி என்கிற நோய் நம்மை விட்டு விலகும். இளம் சிறார்கள் படிப்பார்கள். படித்துவிட்டு எக்ஸாம் ஹால் என்று சொல்லக்கூடிய இடத்துல போன உடனேயே அவங்க மறந்துடுறாங்க. இந்த படிச்சிருக்கோம் ஆனால் ஞாபகம் வரமாட்டேன்னுது. எனக்கு கஷ்டமாக இருக்கின்றவங்களுக்கு இந்த மூலிகையுடைய குடிநீர் கூட சற்றே வல்லாரை சேர்த்து குடிக்கலாம். மிக மிக அற்புத பலனை அளிக்கும். மேலும் மனநோய் பாதிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை பலரிடத்தில் காண்கிறோம். ஒரு அறையில் நீண்ட நாள் இருப்பவர்கள் அல்லது வீட்டில் உள்ள தாய்மார்கள் போன்றவர்கள், வெளி உலக வாழ்வில் சுற்றி வர முடியாதவர்கள், இந்த இலையை நன்றாக அரைத்து, இதை சுத்தமாக அலோவேரா என்று போன முறை கூறினேன், அந்த கற்றாழையுடன் சேர்த்து அரைத்து முகத்தில் பூசி வரலாம். பூசி வரும் பொழுது முகப்பரு, கரும்புள்ளி, வாத வெடிப்பு இவைகளால் உண்டாகக்கூடிய அதாவது பிளாக் பேச்சஸ் என்று சொல்வார்கள், அது போன்றவைகள் தீரும். கருங்குஷ்டம் என்ற ஒரு நோய் முதலில் மூக்கு பகுதியில் உண்டாகும். காது மடல்கள், மூக்குப்பகுதி, இந்த கண்ணுடைய அடிப்பகுதியில் கருவளையம் விழுறதை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தூங்காதவங்களுக்கு கருவளையம் விழுறதுன்றது இயல்பு. நல்லா ஓய்வு எடுத்துட்டு தூங்கிட்டே இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மூலிகையை கற்றாழையுடன் சேர்த்து நன்கு அரைத்து சற்று தயிர் வார்த்து பிசைந்து முகத்தில் பூசி வர மேற்கூறிய நோய்கள் யாவும் விலகும். அதேபோல் உடல்களில் பூசிக்கொள்ளலாம். உடல்களில் பூசிக்கொள்வது சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் 100% அவர்களுடைய அந்த அரிப்பு குறையும். இது போன்ற இந்த மூலிகைகளை நாம் பயன்படுத்தி நோய்களிலிருந்து விலக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். எனவே ஒரு மூலிகைகளையும் நாம் பாதுகாப்பது
என்பது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்காக. நாம் அவைகளை பயன்படுத்துவது என்பது நம்முடைய தேகத்தை காத்துக்கொள்ள. எனவே இவ்வாறு சந்தனம் போன்ற மூலிகைகளை வளர்ப்போம், இயற்கை வளம் காப்போம், நாமும் இயற்கையின் அங்கமாக இருந்து செழிப்போம் என கூறிக்கொள்கிறேன். பொதுவாக இன்றைய நாளில் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றவங்க முதியவர்கள் போல் உடல் தடுமாற்றத்துடன் வாழ்வதை நாம் காண்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், உணவு பற்றாக்குறை, ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கவில்லை என்ற இவர்களின் புலம்பல் பலமாக இருக்கிறது. நமது உடலுக்கு தேவையான உணவை எந்த வடிவத்தில் கிடைத்தாலும் இந்த தேகமானது அதனை பயன்படுத்தி தனக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியது. அதிக உணவு கிடைக்கும் பொழுது அதுவே மலமாகும், தேவையற்ற கொழுப்புகளாக. அதனால் வள்ளல் பெருமான் போன்றவர்கள் இயற்கை உணவுகளில் விதைகளை போன்றவைகள், சிறு சிறு பழங்கள், இவைகளை பயன்படுத்தி கொள்ள நமக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதுதான் பேருண்மை. அதை ஞானிகள் அல்லவா மறைமுகமாக எவ்வாறு கூறுகிறார்கள் என்றால், சைவ உணவை தேர்ந்தெடுத்துக்கொள், ஒருவேளை உணவை கொள், மற்றவர்களின் கேள்விகளையோ அல்லது பதில்களையோ பசித்து கேட்டுக்கொள். 1000 பேர் நம்முடன் இருந்தாலும் அவர்களில் இருந்து தனித்து இரு. தூங்கியும் தூங்காமலும் விழித்தும் இரு என இளம் வயது சிறார்களுக்கு உணவின் நிலையையும் அதன் முழு உண்மையையும் எடுத்து கூறி வருகிறார்கள். ஞானிகள் பேச்சை நாம் என்று கேட்டோம்? அவர்களை கேலிப் பொருளாகத்தானே காண்கிறோம். நமக்காக உழைப்பவர்களை நாம் தரக்குறைவாக நினைப்பது உலகின் இயல்புதானே. பெற்ற தாய் தந்தையர் தன்னுடைய தேவைகளை சுருக்கி குழந்தைகளின் தேவைகளை தேடித் தருகின்றனர். அவர்களை நாம் மதிப்பது இல்லை அல்லவா? அது போன்றதுதான் ஞானிகள் பேச்சை நாம் மதிக்காமல் புறந்தள்ளுவதும். புறந்தள்ளியவர்கள் வாழ்வு போதையிலும், அது புகையிலையாக இருக்கலாம், சாராயமாக இருக்கலாம், இன்றைய நாளில் குட்கா, பான்பராக், ஹான்ஸ் போன்ற ஏதோ ஒரு போதைப் பொருளில் இவர்கள் அடிமையாவது கண்கூடு. இந்த அடிமைத்தனத்தால் நமது உடலில் உள்ள இரத்த அணுக்கள் நிறம் மாறுகின்றன, தன்னிலை தடுமாறுகின்றன. நாம் தடுமாறி திரிவதைப் போல. அதில் உள்ள டாக்சின் என்று சொல்லக்கூடிய விஷத்தை நீக்குவது எவ்வாறு எனும் பொழுது அதற்கு மருந்தில்லை. உடலில் கலந்தது உடலிலிருந்து தன்னால் வெளியேறினால்தான் என்ற வாசகம் மருத்துவர்களால் குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கமும் புகையிலை பிடிக்காதீர்கள், புற்றுநோய் வரும் என பலமாக நம்மை எச்சரித்தும் அவைகளை நாம் விடுவதில்லை. அனுபவம் இங்கு நோயாக நமக்கு வந்து சேர்கிறது. சிலருக்கு மாரடைப்பு வருவது இயல்பு. அப்படியானால் இந்த மாரடைப்பில் இருந்து நாங்கள் இருதய அறுவை சிகிச்சை போன்றவைகளை தவிர்ப்பது எப்படி?
அதற்கு ஏதாவது ஆசனம் உண்டா என்றால் கண்டிப்பாக நமது இருதய குழாயை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆசன முறை உண்டு. இதனை நன்கு பெருத்த உடம்பினர் செய்வது சற்று கடினம். ஆனால் போதை அடிமைகளோ அல்லது இருதய நோயாளிகளோ மெலிதாகத்தானே இருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்து பலனடையலாம் அல்லவா? அதற்கான ஆசன பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்றால், நாம் நம்முடைய இந்த அமர்வு நிலை ஆசனத்திலிருந்து சற்றே காலை நீட்டி இவ்வாறு படுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு படுத்துக்கொண்ட பின்பு சற்று நேரம் ஒரு 2 நிமிடம் வரை இருந்துவிட்டு கால்களை உள்புறம் நகர்த்தி மடக்கி உடலை திருப்பிக் கொள்ள வேண்டும். திருப்பிக் கொண்டு இவ்வாறு அமர்ந்து கொள்ளுங்கள். பாதங்களை நீட்டிக்கொள்ள வேண்டும். நீட்டிக்கொண்டு இந்த முறையில் அமர்ந்தவாறு தலையை சற்று நீட்டி கால்களை மடக்க வேண்டும். இந்த காலை மடக்கி நெஞ்சி குழிக்கு நேராக கொண்டு வர வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்து இந்த பாதம் இவ்வாறு இருக்க வேண்டும். நெஞ்சு குழியாக அகப்பட்டது இவ்வளவு தூரம் வர வேண்டும். அதன் பின்பு இந்த பாதத்தை இவ்வாறு அமைத்த பின்பு சற்றே உடலை தூக்கி அந்த பாதத்தை அந்த கால்களுடைய முழங்கால் மீது வைத்துவிட்டு இவ்வாறு படுத்துக் கொள்ளுங்கள். அல்லது இடதுபுறமாகவோ வைத்துக் கொள்ளலாம். முடியாதவர்கள் இவ்வாறே வைத்து இந்த முகவாய்க்கட்டையை இந்த முட்டியின் மீது படுமாறு அழுத்தி கொள்ள வேண்டும். அதே போல முடிக்கும் பொழுது கைகளை நகர்த்தி இவ்வாறு படுத்துக் கொள்ளலாம். இது ஒரு 6 நிமிடம். இவ்வாறு படுத்திருந்தால் நமது இருதய பகுதி மிகவும் பலமடைவதோடு உடலில் உள்ள டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய விஷ மூலக்கூறுகளை மிக எளிதாக இரத்தத்தில் இருந்து பிரிக்கும் தன்மையை உருவாக்கி கொடுக்கும். எந்த இடத்தில் நமக்கு ஒரு பொருள் விஷமாக மாறுகிறதோ அந்த விஷமே மருந்தாக மாற்றும் மகா வல்லமை உடைய ஆசனங்களில் இதுவே முதலும் முடிவுமானது. இந்த ஆசன பயிற்சியை இப்பொழுது வலதுபுறம் இட்டு படுத்து காண்பித்திருக்கிறோம். அதனையே இவ்வாறு நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து பின்பு மெதுவாக கால்களை எடுத்துக்கொண்டு இடதுபுறமாக செயல்படுத்தப் போகிறோம். இப்போது இந்த இடதுபுறமாக செய்யும் பொழுது கால்களை கொண்டு வந்தோம், இவ்வாறு வைத்துக் கொண்டோம். கால்களை நீட்டிக் கொண்டோம், படுத்துவிட்டோம். பின்பு தலையை தாழ்த்தி கால்களை மடக்கி அதே போல வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொண்ட பின் உடலை இந்த முழங்கால் மீது அமர்த்தி
இவ்வாறு அமர்ந்து காற்றை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். பின்பு உடலை தளர்த்திய பின் இந்த முகாய் கட்டையை முட்டியின் மீது அழுத்தி சாதாரணமாக ஓய்வெடுப்பது போல் படுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செயல்பட நமது உடலில் உள்ள அசுத்த வாயுக்களும் அசுத்த மலங்களும் வெளியேறும். அவை வெளியேறுவதோடு மட்டுமின்றி விஷப்பொருட்களும் இரத்தத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு அவைகளே நமக்கு மருந்தாகவும் செய்யும். எனவே நான் ஒரு குடிகாரன், எனக்கு சாராய போதையின்றி என்னால் இருக்க முடியாது, எனக்கு நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என யாராவது கூறுவார்களானால் அந்த நிலையில் இருந்து விடுபட விரும்புவார்களானால் இந்த வகையான ஆசனத்தை செய்து பாருங்கள். மிக நல்ல நேர்த்தியான பலனை தரும். சாராயம் என்பது நல்ல மருந்து. அதை எப்பொழுதோ பயன்படுத்தினால் விருந்து, தொடர்ந்து பயன்படுத்தினால் அதுவே விஷமும் ஆகும். ஆக இந்த ஆசனங்கள் அத்தகைய நோய்களில் இருந்து நம்மை விடுபட வைத்து காக்கும். மேலும் இந்த ஆசனங்களை செய்த பின்பு நெல்லிக்காய் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெருநெல்லி என்று சொல்லக்கூடிய நெல்லிக்காயின் சாற்றை நீங்கள் பயன்படுத்தினால் முழுமையாக நமது உடலில் ஏற்பட்ட சாராய போதை விலகும். உள்ளத்தெளிவு, மனத்தெளிவு, எண்ணத்தெளிவு போன்றவை உண்டாகி கண் பார்வை மங்கல் போன்றவை இந்த ஆசனங்களால் 100% தீரும். இது எமது அனுபவ பாடம். இளம் குழந்தைகள், அதாவது ஒரு 10, 11, 12 வயது குழந்தைகள் கண்புரை நோயினால் அவதிப்படுவதை கண்டிருப்போம். அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை மங்கல் உண்டாகி எழுத்துக்கள் சரிவர தெரியாது. லாங் சைட் என்று சொல்லக்கூடிய தொலைதூர பார்வை குறையும், அல்லது ஷார்ட் சைட் என்று சொல்லக்கூடிய கிட்டப்பார்வை உண்டாகும். இவைகளை நீக்குவதற்கு இந்த ஆசனம் அற்புதமானது. இதனுடன் பப்பாளிப்பழம், நெல்லிக்காய், புளிச்சக்காய் போன்ற சத்துடைய பொருட்களை நாம் சேர்த்து கொடுத்து வருவோமானால் அந்த குழந்தைகளுடைய கண் பார்வை குறைவுகளை அறவே நீக்கலாம் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த ஆசனத்தை பயன்படுத்துவோர் சற்றே முதியவர்களாக இருப்பின் இந்த ஆசனங்களை எங்களால் செய்வது கடினமாக உள்ளது என கூறுவார்களானால், புகைப்பழக்கம் உடையவர்கள் அந்த புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடவோ அல்லது அந்த புகையை தலைக்கு ஏற்றிக் கொள்ளாமல் தப்பிக்கொள்வதற்கோ தொடர்ந்து சிலர் சுருட்டு பழக்கம் மேற்கொள்வார்கள். சுருட்டு பிடிக்கும் பழக்கம். அந்த சுருட்டு பழக்கம் வாயில் புண்ணை உண்டாக்கக்கூடியது. அது மட்டுமின்றி சிறுமூளையை செயலிழக்க வைப்பதும். சிலர் மரணம் அடைந்து விட்டால் சுடுகாடு செல்வதை பார்த்திருப்போம். அங்கு எல்லோரும் சேர்ந்து அவரை மரணமடைந்த நபரை எரித்து விட்டு வருவோம். அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், ஆளுக்கு ஒரு சுருட்டு கொடுப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த சுருட்டை பிடிக்காதவர்களும் வாங்கிக் கொள்வார்கள், அங்கேயே போட்டு விடுவார்கள். அதை அவ்வாறு செய்யக்கூடாது. 2 சொட்டு நீர் வார்த்து அந்த சுருட்டை நன்றாக கசக்கி
சுவாசம் செய்தால் சுடுகாடுகளில் உள்ள பிரேத வாயுக்களின் தாக்கம் உடலை பாதிக்காது. அந்த பிரேத வாயுக்களின் தாக்கம் உடலை பாதிக்காத பொழுது நாம் நன்றாக இருக்கலாம். அதே பிரேத வாயுக்களின் தாக்கம் நம்மை தாக்கினால் நமக்கு மனக்குழப்பம், அன்றைய காலம் முதல் பேய் பிடித்தல் என்று ஒன்றை கூறுவார்கள். இது சராசரியாக ஒருவர் வாழ்விலும் நடப்பதே. இளைஞர்கள் அதிலிருந்து நம்பிக்கையின்மையால் தப்பிக்கொள்கிறார்கள். அதே இளைஞன் வளரும் பொழுது அந்த நோயில் பாதிப்படைகிறான். அப்பொழுது இந்த சுருட்டு புகை மிக மிக நல்ல மருந்தாகும். உலகத்தில் ஒன்று தீயது என எதுவும் இல்லை. அதில் உள்ள நன்மைகளை நாம் அணுகாத பொழுது ஒரு சுருட்டை நன்கு பொடி செய்து கருக்கி எருமை வெண்ணெயுடன் சேர்த்து உடலில் தடவி வர பெட்சோல் என்று சொல்லக்கூடிய படுக்கை புண் உள்ளவர்களுக்கு அந்த நோய் பரிபூரணமாக தீர்வு காணும். சிலர் உடலை எறும்பு வைத்துக் கொண்டிருக்கும், என்ன செய்தாலும் போகாது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால், சுருட்டை நன்கு பொடி செய்து கருக்கி அதனுடன் எருமை வெண்ணெயை குழைத்து அந்த புண் மீது தடவை அந்த புண் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், குழிப்புண்ணாக இருந்தாலும் ஆறி தன்னிலை அடையும். சரி, சிகரெட்டு புகைப்பதால் நமக்கு நோய் வருகிறது, அதை எப்படி விலக்குவது எனும்போது, அந்த புகை போதையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என இயங்குபவர்கள் பலர். அவர்களுக்கான ஆசனம் இதோ. முதல் கூறிய ஆசனம் மாரடைப்பை நீக்க வல்லது. இது புகைப்பிடிப்பதை தடுக்க வல்லது. கால்கள் இரண்டையும் வைத்துக் கொள்கிறோம். பார்த்தீர்கள் என்றால் புரியும். இந்த கால்களை இவ்வாறு வைத்துவிட்டு பொதுவாக இந்த மலத்வார பகுதியின் பக்கத்தில் இந்த காலை மடக்கி இவ்வாறு வைக்க வேண்டும். பார்த்தால் புரியும். காலை இந்த பாதத்துடன் சேர்க்க வேண்டும். இவ்வாறு அமர்ந்து கொண்டு சற்றே உடலை நிமிர்த்தி இவ்வாறு அமர வேண்டும். ஒரு கால் மடக்கி மூலாதார பகுதியில், அதாவது நம்முடைய மலத்வார பகுதியில் வைத்துக்கொண்டு ஒரு காலை மடக்கி இவ்வாறு வைத்துக் கொள்கிறோம். இந்த கைகளை தொண்டைக்குழியுடைய இந்த வலது புறத்தில் இந்த பகுதியில் சற்றே மடக்கி ஒரு அழுத்தம் கொடுத்து இவ்வாறு அமர்வோமானால் உங்களுடைய புகைப்பிடிக்கும் எண்ணம் உங்களை விட்டு விலகும். மேலும் இந்த கழுத்தை இவ்வாறு தூக்கி இவ்வாறு அழுத்துவதனால் உள்செல்லும் அந்த சிகரெட் அல்லது பீடி அல்லது சுருட்டு புகை சிறுமூளையுடைய பகுதியை தாக்காது. கழுத்து வரை மட்டுமே அந்த இயக்கம் காணும். உங்களுக்கு அந்த சிகரெட் புகையால் உண்டாகக்கூடிய அடிட்டேஷன், டீஅடிட்டேஷன் என்று கூறுவார்கள். அவைகளிலிருந்து சற்று பொறுமையாக நாம் விலகுவதற்கு இந்த ஆசனம் மிக மிக உயர்ந்த நிலை. இதை உயர்ந்த நிலை யோகிகளோ அல்லது ஞானிகளோ பல நேரங்களில் இந்த வகையான ஆசனமிட்டு இந்த நோயை தீர்த்து கொள்ளக்கூடியதை வலியுறுத்துகின்றனர். இதை பல இடங்களில் நாம் போட்டோவாக காணலாம், நிழற்படமாக. இந்த ஆசனம் அவ்வளவு அற்புதமானது. அதே ஆசனத்தை வலதுபுறமாக கால்கள் கவனியுங்கள், வைக்கிறோம், மடக்குகிறோம், கால்களை நீட்டுகிறோம், பின்பு அமர்ந்து கொள்கிறோம். இந்த கால்களை முன்னிற்கு கொண்டு வருகிறோம். கால்கள் பார்த்தால் தெரியும். இந்த பின்புற பாதத்தில் இடித்தவாறு நிமிர்ந்து அமர்கிறோம். கையை மடக்குகிறோம். தொண்டைப்பகுதியில் இந்த நாளப்பகுதி, அதாவது இந்த நேர்பகுதியுடைய பக்கவாட்டு பகுதி, இங்கு மடக்குகிறோம்.
அழுத்தம் கொடுத்து அமர்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் வலது கையை வைத்துக் கொள்ளலாம். இந்த கழுத்தை சற்றே தூக்கி இவ்வாறு அமர்த்த இந்த விஷப்புகையின் தாக்குதலிலிருந்து நமது சிறுமூளை இயக்கத்தை பரிபூரணமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் தைராய்டு நோய் கண்டவர்கள் இன்றைக்கு பலர் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தைராய்டு நோய் கண்டவர்கள் இதே ஆசனத்தை பயன்படுத்த மிகச்சிறந்த பலனை தரும். முதுகு நன்றாக நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து இவ்வாறு அழுத்தம் கொடுத்து விண்ணோக்கி நமது பார்வையை செலுத்த தைராய்டால் உண்டாகக்கூடிய அந்த நோயின் தாக்கம் சீரடையும். கழுத்தை அதே போல இந்த கால்களை இவ்வாறு வைத்து மேற்கொண்டு கால்களையும் இவ்வாறு வைத்து இந்த நிலையில் அமர வேண்டும். இது வஜ்ராசனம் அல்ல. அமர்ந்து கொண்டு கைகளை கழுத்தை மேல்நோக்கி இவ்வாறு பார்த்து கொண்டிருப்பதாலும் தைராய்டு நோயினால் உண்டாகக்கூடிய உடற்பருமன், சோர்வு, சிறு மயக்கம், அதிதூக்கம் போன்றவை விலகும். இந்த ஆசனங்களை நீங்கள் வீடுகளில் இட்டு பழகி கொள்ளலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் அற்றது. பக்க விளைவுகள் இல்லாத ஒன்று நமக்கு எளிதாக கிடைக்கிறது என்றால் அதை பயன்படுத்துவதில் எதுவும் தவறில்லையே. ஆகவே அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களே, இதை நமது வீடுகளில் செயல்படுத்தி நாம் நற்பேறு அடைய எமது வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். மேலும் கேன்சர் உண்டானவர்கள் எவ்வாறு அதிலிருந்து விடுபடுவது என்பதை இப்பொழுது பார்ப்போம். எவ்வளோ 21 நிமிஷம், சரியா? 9 நிமிஷம் இல்லையா? பொதுவாக கருங்காலி என்ற ஒரு மூலிகையை அறியாதவர்கள் யாவரும் இருக்க முடியாது. அது கடைகளில் கூட கிடைக்கிறது. அந்த கருங்காலி கட்டை உடல் வனப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்க கூடியது. அதில் மலை நாட்டில் செங்கருங்காலி என்ற ஒரு மரம் இருக்கிறது. அதை அருள்ஜோதி தொலைக்காட்சி குழுவினர் உங்களுக்கு காண்பிப்பார்கள். அந்த செங்கருங்காலி நீர் பட்டையை சற்றே சேகரித்து கொண்டு, மரம் முள் நிறைந்ததாக இருக்கும், பட்டையை சேகரித்து கொண்டு வாழை மரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வாழை மரத்தின் தண்டில் சாறு எடுத்து ஓம உப்பு, அதாவது கருப்பு உப்பு என்று கடையில் விற்பார்கள். அந்த கருப்பு உப்பை வாங்கி கருங்காலி, செங்கருங்காலியின் பட்டை, வாழைத்தண்டின் சாறு, கருப்பு உப்பு, ஓமம், சீரகம், நிலவேம்பு, ஆகாச கருடன் கிழங்கு இவைகளை ஒன்று சேர்த்து கடுக்காய் தூள், இந்த ஐட்டங்கள், இந்த 8 வகையான மூலிகைகளையும் ஒன்று சேர்த்து, அதாவது பொடியாக்கி கொள்ள வேண்டும். சிறியானங்கை என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு பொடி, ஆகாச கருடன் கிழங்கு பொடி, ஓமம், சீரகம், இதில் கருஞ்சீரகம் என்று உண்டு, அதையும் சேர்த்து கொள்ளலாம், தவறில்லை. வாழை மர தண்டின் சாறு போன்றவைகளை ஒன்று கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை அருந்தி வர த்ரோட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய தொண்டை குழாய் பகுதியில் உண்டாகக்கூடிய
அந்த புற்றுநோய் படிப்படியாக குறையும். தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் நாளடைவில் இருதயம், நம்முடைய சுவாசப்பை, வயிறு, மலப்பை வரையிலும் பரவி நம்மை கொல்லக்கூடியது. இவைகளை மேலும் பரவாமல் தடுக்க மேற்கண்ட மூலிகைகள் நமக்கு சித்தர்களாலும் நம்முடைய முன்னோர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. இவைகளை பயன்படுத்தி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்று இன்றைய இந்த யோக பயிற்சியின் தன்மைகளையும், மூலிகைகள் இந்த கேன்சர் என்று ஒன்று உருவானால் புற்றுநோய் உருவானால் அவைகளிலிருந்து எவ்வாறு நம்மை காத்துக்கொள்ளலாம் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். உடற்செல்வம் இன்றி உலகம் உனக்கு உதவாது. உடற்செல்வம் என்பது நமது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை ஒருவன் பெறுவானானால் அவனே உலகின் மிகச்சிறந்த மனிதன். ஆக தீய பழக்க வழக்கங்கள் நமக்கு நண்பர்களாலோ அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலாலோ நமக்கு வந்துவிட்டது, நாம் அவ்வளவுதான் என யாவரும் நினைக்க வேண்டாம். எப்படிப்பட்ட நிலையிலும் இந்த தேகத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். அதற்காகவே பல்வேறு காடுகளிலும் மலைகளிலும் உள்ள சித்தர் குலம், ஞானிகள் குலம், ஞானியர் குலம் நமக்கு இந்த முறைகளை அளித்துவிட்டு சென்றிருக்கிறது. இதனை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மருந்தில்லா மருத்துவம் என்பது யோக ஆசன முறை. மருந்தே உணவு என்பது இயற்கை மருத்துவ முறை. ஆக மருந்தில்லா யோக ஆசனத்தையும் மருந்தே உணவு என்கிற இடத்தில் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்மை நாம் பலப்படுத்தி கொள்ளவும் வளப்படுத்தி கொள்ளவும் முயல வேண்டும். வாழ்வு என்பது பிறந்து சாவது அல்ல, வாழும் வரை வளமோடு வாழ வேண்டும். அந்த வளமே அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் செல்வம். இதனையே கடவுள் என்கிற நிலையில் பல தெய்வ தேவதாக்களை நமக்கு முன்னோர்கள் சுட்டிக்காட்டி விட்டு சென்றிருக்கின்றனர். இந்து என்று சொல்லிக்கொண்டு வாழும் நாம், சமயம் சார்ந்து வாழும் மனிதர்கள், இந்த மதத்தில் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இடத்தில் பல கடவுளை ஏன் சுட்டிக்காட்ட வேண்டும்? ஒரு கடவுள் போதாதா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நமது தார்மீக வாழ்வு. அப்படி இருக்க பல கடவுள்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்றால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்றால், ஆணை முகத்தோன் என்று சொல்லக்கூடிய, வேழை முகத்தோன் என்று சொல்லக்கூடிய கணபதி ஒரு எலியின் மீது அமர்ந்து இருக்க முடியுமா என ஒரு கேள்வி உண்டாகும். ஒரு எறும்பில் எடுத்துக்கொண்டால் கூட அது பிள்ளையார் எறும்பு என கூறுகிறோம். சரி, ஒரு சிங்கம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த சிங்கம் கூட துர்கா என்கிற ஒரு கடவுளுக்கு வாகனமாக இருக்கிறது. யானை லக்ஷ்மிக்கு வாகனம், கஜ லக்ஷ்மி என்று சொல்வார். கஜம் என்றால் யானை. இப்படி உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களும் நாம் காணும் கடவுளுக்கு வாகனமாகவோ அதுவே கடவுளாகவோ இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். மீன் என எடுத்துக்கொண்டால் அது பெருமாள் என்கிற இடத்தில் அவதாரத்தின் துவக்கமாக இருக்கிறது. இதை ஏன் இவ்வாறு நமக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்றால், பல மிருகங்களும் கடவுளின் வாகனமாக இருப்பது என்பது மூட நம்பிக்கை தானே என கேள்விகள் எழுமானால், முன்னால் உருவாக்க முடியாத உயிரை நீ உணரவும்
உணர்த்த உருவாக்கி சென்றவர்களே நம்முடைய மூதாதையர்கள் அல்லது முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், சுவாமிகள் என பல பல நன்மக்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் ஓர் உயிரை புதிதாக உருவாக்க முடியாது. அப்போ உருவாக்க முடியாத உயிரை அழிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை உள்ளது என்ற கேள்வியை முன்னிறுத்த, உன்னால் உருவாக்க முடியாத உயிரை உணர்த்தப்பட்டவைகளே பல 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 நிலைகளில் கடவுளின் உருவம் என்பதே முன்னோர்களுடைய வாக்கு. ஆக உனக்குள் இருக்கக்கூடிய உன்னை அழித்துக் கொள்ள உனக்கு என்ன தகுதி இருக்கிறது எமது என்பது முன்னோர்களின் கேள்வி. எனவே சாராயம், லகரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய பீடி, சிகரெட், புகையிலை போன்றவைகளை தவிர்த்து மக்கள் வாழ்வாங்கு வாழ அருள்ஜோதி தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி மீறி இதிலிருந்து விடுபட முனைபவர்கள் இந்த ஆசனங்களையும் மேற்கூறிய மருந்துகளையும் பயன்படுத்தி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என. பொதுவாக மனிதர்கள் யாவரிடத்திலும் ஒரு ஏக்கம் இருப்பதை நாம் கண்டிருப்போம். அந்த ஏக்கம் எப்படி இருக்கும் என்றால், நான் ஏன் தான் பிறந்தேனோ, நான் எதற்காக பிறந்தேனோ என்ற கேள்வியுடனே இந்த ஏக்கம் வெளிப்படுவதை கண்டிருப்போம். ஆமாம், நான் ஏன் பிறந்தேன் என சிந்திப்பவருக்கு தெளிவை ஊட்ட ஓர் ஆசனம் உள்ளது. இந்த ஆசனத்தின் நிலைதான் என்ன என்று பார்த்தால், இந்த ஆசனத்தை பயன்படுத்தியவர்களுக்கு மட்டுமே இதன் நிலை புரியும். எப்படி இந்த ஆசனத்தை போட்டுக்கொள்வது? இதில் ஏதாவது யோக வகுப்புகளை யாராவது நடத்துகிறார்களா என்றால், இந்த வகை ஆசனத்தை யாம் அறிந்த வரையில் எந்த பயிற்சி கூடத்திலும் அளிப்பதில்லை. ஏனெனில் இந்த கேள்வியின் அதிதீவிர தாக்கம் யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படும். பொதுவாக சராசரி மக்களின் அங்காளைப்பு நான் ஏன் பிறந்தேனோ என்ற நிலையில் இருக்கும். ஆனால் தன் பிறப்பு, இருப்பு, இறப்பின் நிலையை அறிய முற்படும் யோகிகளுக்கான மிகச்சிறந்த ஆசனம். அப்படியானால் இந்த ஆசனத்தை யோகிகள் மட்டும்தான் போட வேண்டுமா என யாவரும் ஐயம் கொள்ள வேண்டாம். யாவரும் போட்டு பழகலாம். தன் பிறப்பின் இரகசியத்தை வெளிப்படுத்த இந்த ஆசனங்கள் மிக மிக உதவியாக இருக்கும். இன்றைய காலங்களில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்று ஒரு காலேஜ் வச்சு இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மரபு கூற்று அணுவின் ஆராய்ச்சி நிலையம் என தமிழில் கூறலாம். அதற்கு ஒரு பொறி, இன்ஜினியர் என்றால் பொறியாளர்கள் என்பது யாவரும் அறிந்தது. அந்த மரபு, கூற்று, அணு என்கின்ற மூன்றையும் பகுத்து தேகத்தின் உள்ளியக்கங்களை ஆராய்வதற்கான ஒரு பயிற்சி கல்வி நிலையம். அவர்களுக்கு இந்த ஆசனம் மிக மிக பயனளிக்கக்கூடியது. பொதுவாக இதுக்கு பிரம்மாசனம் என்றே இதற்கு பெயர் சொல்லலாம். கால்களை இடது பக்கமாக இட்டு இந்த பகுதி இவ்வாறு இருக்க வேண்டும். இட்டு இந்த காலை இவ்வாறு வைத்துக் கொள்கிறோம். இது தரையில் படக்கூடாது. இந்த பகுதி முதலில் இட்ட ஆசனம் அர்த்த பத்ராசனம். இது பிங்கலை ஆசனம் அல்லது சூரியகலை ஆசனம் என கூறுவார்கள். இவ்வாறு அமர்ந்து கொள்கிறோம். கைகளை முன்புறம் இவ்வாறு வைத்து மடக்கி பிடித்துக்கொள். இவ்வாறு அமருதல் ஒரு நிலை. அதே விஷயத்தை இவ்வாறு அமைத்து கொண்டு கைகளை மேல் நோக்கி பார்க்கலாம்.
இவ்வாறு அமர்தல் ஒரு நிலை. கழுத்தை இவ்வாறு திருப்பி பார்த்தல் ஒரு நிலை. அதே போல இவ்வாறு பார்த்தலும் ஒரு நிலை. கைகள் இப்பொழுது மேல் வர வேண்டும். பிரம்மாசனம் என்று இந்த ஆசனத்திற்கு பெயர். பிங்களை ஆசனத்தில் இவ்வாறு உடலை அசைக்கும் நிலை. அதே ஆசனத்தை கைகளை நாம் முன்புறம் வணக்கம் செலுத்துவது போல், வணக்கத்தை இவ்வாறு செலுத்தக்கூடாது, இது கூழைக்கும்பீடு, இவ்வாறு செலுத்துதல் சிறந்த நிலை. வணக்கம் என்று இவ்வாறு கூறுவதும் கூழைக்கும்பீடு. வணக்கம் என் முகமன் வாருங்கள் செல்லுங்கள் என்பதை இந்த வணக்கம் உணர்த்துகிறது. தன் இருக்கைக்குள் வைத்துக் கொள்வது இந்த வணக்கம் உணர்த்துகிறது. இந்த வணக்கத்தை பின்புறமாக கைகளை வைத்து இவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இது பிரம்மாசனம். கழுத்தை இவ்வாறு திருப்பி வைத்துக் கொள்வது. இதை உடலை திருப்பி செய்து காட்டுகிறேன். இந்த செடியை எடுத்துட்டு பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு அமர்கிறோம். இந்த கைகளை பின்புறம் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். இது நாபி பகுதியின் பின்புறம். இதை மணிப்பூரகா சக்கரா என கூறுவார்கள். கைகளை சேர்க்கிறோம், மேல் நோக்கி வைக்கிறோம். வைத்துக்கொண்டு இடதுபுறமாக இவ்வாறு அமர வேண்டும். அதே போல கைகளை கீழே இறக்கி வைத்து வலது காலை முன்பு வலது கால் மேல் இருந்து இப்போது இடது கால் வருகிறது. கைகளை ஒன்று சேர்க்கிறோம், கூப்புகிறோம், நிமிர்கிறோம், வலதுபுறம் திரும்பி இவ்வாறு பார்க்க வேண்டும். தங்கு தடையற்ற காற்றோட்டம், சளி தொந்தரவுகள் விலகுதல், வாதம் சீரடைதல், வெப்பமண்டலங்கள் நன்கு இயக்கம் காணல் போன்ற நன்மைகள் இந்த ஆசனத்தினால் நமக்கு உண்டாக இந்த பிரம்மாசனம், அதாவது படைப்பிற்கு காரணமான இயக்கங்களை நாம் உணர, நாம் உடலில் ஒளியின் ஊடுருவல் புரியும் நமது ஆற்றல் நமக்கு நன்கு வெளிப்படும், செயல்படும். இதை முன்புறம் செய்து காட்டுகிறேன். முதலில் இடதுபுறம் இந்த கால் இவ்வாறு இருந்தது. இப்பொழுது இவ்வாறு மாறுகிறது. மாறும் பொழுது நாம் அமர்வு நிலை. இதற்கு பிங்களையாசனம் என பெயர். கைகளை ஒன்று சேர்த்து பின்புறம் குவிக்கிறோம். வணக்கம் சொல்வது போல் கழுத்தை வலதுபுறம் இடதுபுறம் திருப்புகிறோம். இவ்வாறு அமருவதால் நமது சுவாச கோளாறுகள் நீங்கும், உடல் வளமும் பலமும் பெற இதை பக்கவாட்டில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆசனங்கள் நமக்கு சுவாச கோளாறுகளை நீக்குவதோடு
கைகளுக்கு தேவையான பலம் அளிக்கும், விரல்கள் நன்கு நரம்பு தளர்ச்சி, அதாவது நரம்பு தளர்ச்சியின்றி தப்பிக்கும், கைகளில் அந்த கருப்பு படலங்கள் போன்றவை நீங்கும், கை சிகப்பாக மாறும், விரல் நகங்களில் இரத்த ஓட்டம் நன்கு இயக்கம் காணும், இடுப்பு எலும்புகள் பலம் பெறும், முதுகு தண்டுவடங்கள் முழுமையடையும், படைப்பிற்கு காரணமான நமது ஒளி ஆற்றல் மேல் நோக்கி பாய தேகம் ஜோதிமயமாக மாறும். அந்த ஜோதியின் ஆதியை அறிவிப்பது இந்த ஆசனத்தின் தனித்தன்மை என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறோம். காதுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதை ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறோம். மருள் என்கிற ஓர் மூலிகையின் சாற்றை இளம் சூட்டில் காண்பித்து அதை சாறு பிழிந்து விட 2 துளிகள் காது அடைப்பு மற்றும் காதுகளில் உண்டாகக்கூடிய மந்தம், செவிடு போன்றவை நீங்கும். அந்த மருள் என்கிற மூலிகை இதை போன்றுதான் இருக்கும். ஆனால் இது அல்ல, இதை போலவே இருக்கும். சாலை ஓரங்களில் நன்கு கண்டிருப்பீர்கள். இந்த மூலிகையின் பெயர் நாகதாளி என்பது. சரி, நாகதாளியுடைய நோய் தீர்க்கும் முறைகள் அல்லது அதனுடைய மருத்துவ பயன் என்ன என பார்த்தோமானால், இந்த மூலிகையின் வேர்பகுதி மிக மிக அற்புதமான ஒரு மருந்து. விஷநோய் கண்டவர்களுக்கும் விஷக்கடியால் தீண்டப்பட்டவர்களுக்கும் மண்ணொளி பாம்பு என்ற ஒரு வகை பாம்பு இருப்பதை சமீப காலத்தில் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அதன் விலையை பயங்கரமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மண்ணொளி பாம்பு ஆற்றுப்படுகைகளில் நிறைய இருக்கும். அந்த மண்ணொளி பாம்பு தீண்டியவர்களுக்கு தோள்கள் சுருங்கி கேடத்தன்மையை உண்டாக்குவதை பார்த்திருப்பீர்கள். அதற்கு இந்த மூலிகை அற்புதமான மூலிகை. சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய உடல் அரிப்பு நோய், மேலும் கருங்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய பிளாக் பேச்சஸ் என்று சொல்ல, மூட்டுப் பகுதியில் கருப்பாக படரும், இந்த விரல் பகுதிகளில் படரும், காதுகள் கனத்துவிடும், முகத்தில் கரும்புள்ளிகளும் புள்ளிகள் விழ மூக்கு தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளும், உடல் முழுவதும் நன்றாக கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் கைகளில் இந்த மூட்டுப்பகுதிகளில் இந்த கருப்பு பேச்சஸ் விழுவதை பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு இது கண்கண்ட மருந்து. இதனுடன் ஆகாச கருடன் என்று சொல்லக்கூடிய மூலிகை கிழங்கு, நிலவேம்பு எனக்கூடிய சிறியானங்கை, இந்த நாகதாளியின் வேர், தர்பை என்று சொல்லுவோம். அதில் 2 வகையான தர்பைகள் உண்டு. ஒன்று விஸ்வாமித்திர தர்பை என்று பெயர், மற்றொன்று நாட்டு தர்பை என கூறுவார்கள். அதனை நாணல் என குறிப்பிடுவதும் சிறந்த வார்த்தையே. அதனுடைய வேர் போன்றவைகளை ஒன்று சேர்த்து நன்கு காய வைத்து, இளம் வெயிலில் காய வைத்து, வெள்ளை அருகு என்ற ஒரு வகை புல் வகை உண்டு, அதனையும் ஒன்று திரட்டி சமன் அளவு கூட்டி அரைத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வைத்துக்கொண்டு நேரடியாக அல்லது தேனில் கலந்தோ, மிகவும் கசப்பு சுவையுடையது என்பதனால் நேரடியாக பயன்படுத்துவது நன்மை தரக்கூடியது. சற்று அந்த கசப்பு சுவையை தாங்க முடியாதவர்கள் நெய் அல்லது தேனை சமன் கூட்டி உண்ண நாம் மேற்கூறிய சோரியாசிஸ், பிளாக் பேச்சஸ், விஷக்கடி, உடல் தடிப்பு, கால் பருமன் போன்றவைகளும், யானைக்கால் போன்ற நோய்களும் மிக அற்புதமாக நீங்கும். இது எமது
அனுபவத்தால் பல நோயாளிகளின் நோய் தீர்த்த முறை, அதேபோல் ராஜபிளவை என கூறுவார்கள், ஆந்த்ராக்ஸ் என இன்று கூறிக்கொண்டு வருகிறோம். அந்த நோயை தீர்க்கக்கூடிய மூலிகைகள் இது ஒரு அற்புதமானது. கால்கள் பாலபாலமாக வெடித்து உள்ளிருக்கக்கூடிய நீர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கும், கண்கள் வீங்கிவிடும், முகம் கருப்பாக மாறிவிடும், மரணத்தின் வாயிலை அவர்கள் எட்டி பார்ப்பார்கள். அவர்களுக்கு இந்த மூலிகை கண்கண்ட மருந்து. ஆகாசகருடன், நாகதாளி, நிலவேம்பு போன்ற மூலிகைகள், மிக வெள்ளை அருகு போன்ற மூலிகைகள் மிகச்சிறந்த பலனை அளிக்கும். இதை நாமே நம் வீடுகளில் செய்து பார்த்து மிகுந்த பயனை அடையலாம். நோய்கள் விலக்கலாம். நோயின்றி வாழ வேண்டும் மனிதகுலம், ஆன்ம நேயம் பெருக வேண்டும் என்பதால் இந்த வகையான மூலிகைகளின் பயன்களை அருள்ஜோதி தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆசனங்கள் அப்படின்னு சில விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டென்ஷன் பற்றி சென்ற தொகுப்பில் பேசணும். மனம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உலக மக்களுக்கு ஒரு இயல்பான விஷயம். அதை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இல்லாத இடத்துல அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலரை பார்த்துருப்போம். இது எவ்வளவு பெரிய தவயோகியாக இருந்தாலும் இந்த சிந்தனைக்கு உட்பட்டு தான் இவங்களுடைய இயக்கங்கள் இருக்கிறத பார்க்குறோம். சிவத்தவயோகி அப்படின்ற இடத்துல இந்த சிந்தனையை தவிர்க்கலாம். சிந்தனையற்ற சிந்தனையில் வாழ்வது எப்படி எனும் பொழுது, சிந்தனை அற்ற சிந்தனையை தடை செய்ய முடியுமா என்றால், உயிர் உடலில் உள்ளவரை சிந்தனை என்பது அற்றதாகாது. சிந்தனை அற்ற சிந்தனையில் நாம் வாழ்வது என்பது மிகவும் கடினமான நிலை. அதனால சந்தோஷத்தை இங்க கொண்டு வரோம். அந்த சிந்தனையை சற்றே ஒதுக்கி வைத்தல், நம்முடைய உபாதைகளை அப்படின்ற இடத்துல. இப்ப கடற்கரை மணல்ல காதலர்கள் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஒரு ஆசனத்தை போட்டு அமருவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கால் நீட்டிட்டு இருப்பாங்க, கையை அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி பார்க்கலாம் இந்த காலை. இது சுகாசனத்துடைய ஒரு வகையான ஆசனம். ஆனால் இதுக்கு அர்த்த ஆனந்தாசனம் அப்படின்னு பேர். சாதாரணமாக அப்படி உட்காந்துருப்பாங்க, இல்லை இப்படி கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, அப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த டென்ஷனும் இருக்காது. ஒரு இனம் புரியாத மந்தகாசம் மட்டும் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சிரிச்ச நிலையிலேயே அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறத பார்க்கலாம். ஏதாவது கஷ்டம் இருக்கான்னா இருக்காது, பசி இருக்குமானா இருக்காது, தாகம் ஜட அவஸ்தைகள் ஏதாவது இருக்குமானா எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்த நிலையில சுகமா அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துருப்போம். இதே ஆசனத்தை சந்தோஷம் என்கிற விஷயத்தை ஆனந்தமா மாத்துறதுக்கு யோகிகள் பண்ணக்கூடிய பயிற்சி நான் போன தொகுப்புல சொன்னேன். யோகா அபியாசிகள் துவக்க நிலையில இந்த ஆசனத்தை எப்படி பயன்படுத்தலாம்னா, காலை தரையில வச்சுட்டு அப்படி உட்காந்துக்கலாம். இப்படி இருக்கும்போது சந்தோஷம் துக்கம் ரெண்டும் விலகி ஆனந்தம் என்கிற ஒரு நிலையை இதுல பிடிக்கலாம். அதே முழுமையான யோகி அப்படின்ற இடத்துல இந்த ஆசனம் எப்படி பயன்படுதுன்னா, கால்களை பத்மாசனமிட்டு அமருதல். அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். கால் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதே பார்த்துக்குங்க, இப்படி வரும். முழுமையாக இந்த பகுதியில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இவ்வாறு அமர்வது. இந்த கால்களை பிடித்து அவ்வாறே அமர்த்துவது. இது பத்மாசனம்
என்று சொல்லக்கூடிய ஆசனங்களின் மிக உயர்நிலை ஆசனம் அல்லது இருக்கை முறை, அமர்வு முறை. இப்படி உட்கார்றோம். இப்படி உட்காரும்போது ஏக சிந்தனைகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதாவது ரத்தம் இருநிலை செயல்பட இயங்கும். நாபிக்கு கீழ்ப்பகுதி பாதத்துக்கு முழுக்கவும், நாபிக்கு மேல் பகுதி தலையை நோக்கி பாய துவைதம் என்று சொல்லக்கூடிய இருள் மற்றும் ஒளி தத்துவத்தை உணர்றதுக்கு மிக அற்புதமான அடிப்படை ஆசனம். ஒரு தவத்தை கற்றுவிக்கும் ஒரு ஆசிரியர், ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் பேரு, ஞாபகம் இல்லை, 67 வயது இருக்கும். அவர் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். நல்லதுங்க ஐயா. மனம் அடங்க மாட்டேன்து, எனக்கு மனசை அமைதியா வச்சுக்கிறது எப்படின்னு தெரியல, எண்ணங்கள் ஓடிட்டே இருந்திருக்கு, இதுக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னார். அவருக்கு இந்த ஆசனத்தை இப்படி போட்டு உட்கார முடியுமா பாருங்க. என்ன அந்த 65 வயது முதிர்ந்தாலும் தவத்தின் ஆற்றலால் இளம் வயதுக்கு உரிய அந்த இயக்கத்தை இப்படி அமர்ந்தார். அமர்ந்ததுக்கப்புறம் கைகளை மடக்கி இப்படி மூடிக்கிறோம். இந்த கைகளை ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும். இந்த தொப்புளுக்கு நேராக இப்படி ஒரு அமர்வு நிலையில இருந்து நம்முடைய மூச்சு காற்றை கவனித்தல். இதுக்கு விபாசனா டெக்னிக் என்று பெயர். சற்றே கண்களை மூக்கின் நுனி இந்த இடத்தை பார்க்க வச்சு காற்று உள் சென்று வெளிவருவதை கவனித்தல். இது வாசி யோகத்தில் ஒரு அற்புத நிலை. இவ்வாறு அமர்ந்து என்று வாசி, அதாவது அந்த நாசியில போகக்கூடிய காற்றை கவனித்தல். இதுக்கு ஏர் தாட் வாட்சிங் அப்படின்னு ஆங்கிலத்திலையும், மூச்சுக்காற்றை கவனித்தல் என்ற இடத்துல தமிழகத்தின் முதுபெரும் தவசிகளும் ஞானிகளும் சித்தர்களும் உணர்த்தி சென்ற பாடம் இது. இது இவ்வாறு அமர வேண்டும். கைகளை ஒன்று சேர்த்து இவ்வாறு அமர வேண்டும். சற்றே தலையை தாழ்த்தி கவனிக்க வேண்டும். இவ்வாறு கவனிப்பதால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனை தடுமாற்றம் விலகும். இதை எந்த ஒரு இளைஞரும் தவம் என்கின்ற கலையை கற்றுக்கொண்ட முதியவர்களும் செய்து பார்த்து இதன் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆசனம் மிக உயர்ந்த நிலை சார்ந்தது. இதே ஆசனத்தை சற்றே கைகளை பின்புறம் வைத்து அமர வேண்டும். அவர் அவ்வாறு அமரும்பொழுது கைகள் கோர்த்து கொண்டு இவ்வாறு அமர்தல் என்பது யோகிகளுக்கான மன அமைதியை கொடுக்கும். ஏனெனில் இன்றைய நாளில் பல குருமார்களும் சீடர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த சீடர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். இந்த உலகத்தை உய்வடைய வைக்க வேண்டும் என போராடுகிறார்கள். ஆனால் சீடர் என கூறிக்கொள்பவர்கள் பலர் அந்த குருமார்களை நசிக்க முயலுவதை நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கும் நிகழ்வு. அவர்களுடைய செயல்களால் உருவாக்கக்கூடிய மன அழுத்தத்தை குரு என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆசனத்தை இட்டு தன்னை சீர் செய்து கொள்ளலாம். சரி, இந்த ஆசனத்தின் பலன்தான் என்ன எனும் பொழுது, மூச்சுக்காற்று சரியான முறையில் செயல்படும் பொழுது நமது வெப்ப அலைகள் அமைதியாகின்றன. உடலில் ஓடக்கூடிய நீர்மம் மருந்தாக மாற
தேவையற்ற சிந்தனைகளை தெளிவாக விளக்க வழிவகை செய்யும் அற்புத ஆசனம். இது யோக பயிற்சியை ஆன்மீக என்கின்ற ஒரு நிலையை அடைய துடிப்பவர்களுக்கும் அடைந்தவர்களுக்கும் மன நிம்மதி இல்லை என கூறிக்கொள்பவர்களுக்கும் இந்த ஆசனம் மிக அற்புதமான வரப்பிரசாதம். கவலையற்ற மனிதன் எவனாவது ஒருவன் உலகத்தில் இருக்கிறானா எனும் பொழுது கவலை அற்ற நிலையே கவலையையும் அளிக்கிறது. எனக்கு கவலையே இல்லை என்று கூறுபவர்கள் கூட கவலையோடு தான் அதை சொல்கிறாங்க. ஒரு சந்தோஷமான நிலையில் இருந்து சொல்கிறாங்களா அப்படின்னா, இன்றைய இல்லறத்தில் ஈடுபடுபவர்கள் தவத்தையும் தேடி வருகின்றனர். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். சாமியாராகவும் ஆசை, சாக்கடை பயணத்தையும் விட முடியவில்லை. இது தவறா என்றால் மிக சரியான நிலைதான். அதற்கான கால எல்லையை நாம் வகுக்க தவறுவதால் உண்டாகக்கூடிய விபரீதங்களே நம்மை குழப்ப நிலையில் ஆழ்த்துகின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆசனம் மிகச்சிறந்த பலனை அளிக்க வல்லது. உடலில் சோர்வு நீங்கும், எண்ணத்தெளிவு என்று சிந்திக்கக்கூடிய சிறுமூளையின் செயல்கள் சீர்படும். சிறுமூளையின் இயக்கம் நமது தலைப்பகுதியில் இவ்வாறு இருக்கும். 2 நிலைகளில், 1, 2. இதுக்கு மேற்பக்கம் பெருமூளை இவ்வாறு இருக்கும். இந்த அமர்வு நிலை சிறுமூளையை தாக்கும் பொழுது இந்த கைகள் வயிற்றுப்பகுதியில் வைத்துக்கொள்ள நம்முடைய பயிற்சி நிலைகள் தவம் செய்வோர் என்பவர் ஆக்ஞேயம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பகுதியில் தன் கவனத்தை செலுத்தலாம். ஆனால் உண்மையான நிலை ஆக்ஞேயம் என்கிறது. இது இந்த பகுதியின் பெயர் ஆக்ஞேயமா என்றால் அதற்கு அதுதான் திரு என்று பெயர். அதற்கு பல பெயர்கள் உண்டு. லலாடஸ்தானம், பொறி என்று பலவாறு குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சிறுமூளை இயக்கத்திற்கு தான் ஆக்ஞேயம் என்று பெயர். சிறுமூளையின் இந்த பகுதியின் பின்புற இயக்கத்திற்கு ஆக்ஞேயம் என்று பெயர். இங்கிருந்து வரக்கூடியது பொறி அல்லது லலாடஸ்தானம், இடும்காடு, சுடும்காடு என பல பல நிலைகளில் அதன் பெயர்களை வைத்திருக்கிறோம். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமூளையின் இயக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கைகளுக்கு மட்டுமே உண்டு. இதை சராசரி வாழ்வில் கோபம் வந்து விட்டது, அடிக்கச் சென்று விட்டேன் என ஒருவர் பேசுவதை பார்த்திருப்போம். கோபம் எங்கிருந்து உண்டாகிறது என்ற சிந்தனை தன்னை விட்டு விலக சிறுமூளையின் தாக்குதலால் உண்டாகக்கூடிய ஒரு விதமான அழுத்தமே கோபம் அல்லது வெறி என்று பெயர். அந்த சிறுமூளையின் தாக்கம் முதலில் கைகளுக்குத்தான் வேலை கொடுக்கும். அந்த கைகளை ஒடுக்கி இவ்வாறு வைத்துக்கொள்ள கோபம் குறையும். ஆத்திரம், கோபம், பொறாமை போன்றவைகளால் உண்டாகக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கும். எனவே இந்த ஆசனத்தை இட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற அமர்வு நிலையில் அமர்ந்தும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். எனவே கோபம் வருபவர்கள் இவ்வாறு செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இதே குழந்தைகளுக்கு என்று சொன்னால் இந்த ஆசனம் மாறுபடும். ஒரு 15 வயது முதல் 21 வயது வரை அந்த இளம் பிராயத்தை தொடும் பாலகர்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும். அந்த வேகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து சீர்படுத்துவது எப்படி? அதற்கு ஏதாவது ஆசனம் இருக்கிறதா? என் மகனுக்கு 21 வயது ஆகிறது, மிகவும் கோபப்படுகிறான். இன்றைய சராசரி தம்பதிகளின் புலம்பல் இது. அதற்கான ஆசனம் இதற்கு
கோமுக் என்று பெயர். அதாவது கோ என்றால் பசு அல்லது மாடு என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் முகத்தை போன்ற இந்த அமைப்பு உண்டாவதால் கோமுகாசனம் என இதன் பெயர். இந்த ஆசனத்தை கைகளுடைய இந்த பாதங்களில் வைத்து அழுத்தி சற்றே நிமிர்ந்த நிலையில் இவ்வாறு அமர வளரும் இளைஞர்களுக்கான கோபம் குறைந்து ஆராய்ச்சி பெருகும். அவன் அறிவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆராய்ச்சிக்கு வித்திட்டாலும் சரி, அறிவு என்பது அடுத்தவர்களின் அனுபவமாக நமக்கு கிடைப்பது. இதில் தன்னிலையை தான் பெருக்கிக் கொள்ள ஆராய்ச்சி அவசியம். இந்த கோமுகாசனம் இந்த பலனை நன்கு அளிக்கும். இதே போன்று இந்த முறையில் அமர்ந்தும் இந்த கோமுகாசனத்தை வலது இடது என்று இரு நிலைகளில் அமர்ந்து தன்னை தாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பக்கவாட்டில் கைகளை இவ்வாறு வைத்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். அழுத்தம் கொடுத்த நிலையில் நிமிர்ந்து அமர வேண்டும். இவ்வாறு செய்வதால் உடலில் உள்ள நாள மூலங்கள் பலமடைவதோடு நமது நரம்பு மண்டலங்கள், சிறை நரம்புகள் மிகவும் பலம் பெறும். மேலும் நமக்கு நிதானம் பிறக்கும். எப்பொழுதுமே யானை மிக மிக பலம் வாய்ந்தது, யாவரும் அறிந்தது. அது கோபம் கொள்வதே இல்லை. அதற்கு கோபம் வந்தால் என்ன ஆகும் என்று எல்லாருக்கும் தெரியும். தன் பலம் தான் உணர்ந்த யானை கூட அமைதியாக இருக்கிறது. அதையும் ஆட்டி படைக்கும் மனிதன் அதைவிட பலமானவன். அந்த பலத்தை உணராத காரணத்தால் இவன் தன்னிலை இழக்கிறான். இந்த ஆசனங்கள் மனிதர்களுக்கு நல்ல பலத்தை அளிக்கும் என்று கூறிக்கொண்டு, சளி தொந்தரவுகளால் வீசிங், ஆஸ்மா, ஓயா சளித்தொல்லை போன்றவைகளில் இருந்து மனிதர்கள் மீளுவது எப்படி? எந்த மருந்துக்கும் அடங்காத நோய், ஒற்றை தலைவலி, பீனிசம் என்று சொல்லக்கூடிய நோய், சுவாச கோளாறு உடைய ஆஸ்மா, தொடர்ந்து மூச்சிறைப்பு நோய் என்று சொல்லக்கூடிய வீசிங் போன்றவைகளுக்கு என்ன வகை மருந்துகளை நாம் பயன்படுத்தினால் நோய்களிலிருந்து தப்பலாம் என்பதை இப்பொழுது கூறுகிறோம். சளி தொந்தரவை பற்றி பேசினோம். சளி ஏன் நமக்கு பிடிக்கிறது? இன்றைய காலங்களில் மருத்துவ உலகம் கூறுவது வைரல் இன்ஃபெக்ஷன் என்று கூறுவார்கள். நுண் உயிரிகளின் தாக்குதல் என இதன் தமிழ் அர்த்தம். இந்த நுண் உயிரிகள் தாக்குதல் எதன் மூலமாக நமக்கு பரவுகின்றன என பார்த்தால், ஒருவர் தேவையற்ற தும்மலை இடும்போது அந்த தும்மல் மூலமாக பரவக்கூடிய கிருமிகள் நம்மை தாக்கும். ஆகவே ஒருவருக்கு அவசரமாக தும்மல் வருகிறது என்றால் துணியை வைத்து தும்முங்கள், அல்லது சட்டை முகத்தை உள்மறைத்து தும்முங்கள். நேரடியாக தும்மும் பொழுது அந்த தும்மல் மற்ற யாவரையும் தாக்கி அவர்களையும் நோயில் வீழ்த்தும். இந்த நிலையை இன்றைய குழந்தைகளுக்கு பெரியவர்கள் சொல்லித் தருவதில்லை. ஏனென்றால் பெரியவர்களுக்கே பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை போலும். தும்மல் தும்மும் பொழுது எப்பொழுதுமே துணியில் மூஞ்சை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். ஹச் என்று தும்மினால் துணியில் இறங்க வேண்டும். அப்ப கதிர்வீச்சுகள் பரவல் நுண்ணுயிரி தாக்குதல் மற்றவர்களை தாக்காது. அப்படி தாக்கிவிட்டது. அதன் காரணமாக நான் ஏசி ரூமிலே படுத்து கிடக்கிறேன், எனக்கு மண்டையில் நீர் பிடித்து விட்டது, ஒற்றை தலைவலி வந்து விட்டது, என் குழந்தை ஓயாது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாள், அதனால் தொண்டை குழியில் டான்சில் எனக்கூடிய உள்நாக்கு வளர்ந்து விட்டது, மருத்துவரிடம் சென்றால் 20,000 ரூபாய் கேட்கிறார்
என்று புலம்பும் பல தாய்மார்களை நாம் நேரடியாக சந்திக்கிறோம். மிக எளிதான மருத்துவம். உள்நாக்கு வளராது. நாம் உண்ணும் உணவால் தொண்டை பகுதியில் வெள்ளைப்படலங்கள், மாவு போன்ற வெள்ளைப்படலங்கள் படரும். அதாவது கால்களில் கொப்புளம் வந்தால் சுற்றி எப்படி வீக்கம் காண்கிறதோ அதுபோல அந்த உள்நாக்கு பகுதி வீங்கிவிடும். இதை மருத்துவ உலகம் தீக்கிறேன் என்று கூறி ஒரு மிஷனை, ஒரு கருவியை உள் வைத்து சுத்தம் செய்கிறது. உடனே நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கள், ஒன்றும் ஆகாது என அவர்களுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊட்டுகிறது. வாங்கிய 20,000 25,000 பணத்திற்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் அல்லவா, செய்கிறார்கள். இது தேவையா என்றால், இன்றைய கால நிலையில் அதிகபட்சமாக 25 ரூபாய் மட்டுமே செலவு. இந்த டான்சில் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு வளர்ச்சியை தடுப்பதற்கும், உள்நாக்கு வளராது, வளர்ந்த நிலையாக இருக்கும், தொண்டை அடைப்பான் என்கிற நோயை தீர்ப்பதற்கு 25 ரூபாய் போதும். ஒரு நாட்டு மருந்து கடை நமக்கு தெரிந்தது. அந்த நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பில்லி, அதிமதுரம் இந்த 4 பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த டான்சில் ப்ராப்ளத்தை சர்வ சாதாரணமாக வீடுகளிலேயே தீர்த்து கொள்ளலாம். சுக்கு, மிளகு, திப்பில்லி, அதிமதுரம் என்கிற 4 பொருட்கள் வாங்கி நன்றாக இடித்து, முடிந்தால் கைகளில் இடித்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் மிக்சி என்ற சாதனத்தில் இட்டு, அரைப்பான் இயந்திரத்தில் இட்டு நன்கு மாவாக்கி சலித்துக் கொள்ள வேண்டும். அந்த சலித்ததை தேன் குழைத்து உள்நாக்கில் நன்கு தடவி வந்தால் போதும். ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் 3 நாட்கள். பல குழந்தைகளினுடைய நோய்களையும் எதிர்காலத்தையும் வரையறுக்கும் மூலிகை இது. ஒரு 7 வயது முதல் 8 வயது குழந்தைக்கு டான்சில் ப்ராப்ளம் வந்து விட்டால், மருத்துவ கருவிகள் மூலம் சிகிச்சை செய்வோமானால், தன்னுடைய 18-20வது வயதில் பிசிறடித்தல் என்று கூறுவார்கள். தொண்டை கரகரப்பு அதிகமாகும். அந்த குரல் இனிமை என்பது அந்த குழந்தைகளை விட்டு விலகிவிடும். இந்த அதி மதுரம் என்று சொல்லக்கூடியது குரல் வளத்தை காப்பது. இந்த 4 பொருளையும் நன்கு இடித்து வைத்துக்கொண்டு ஒரு 5 சிட்டிகை கைகளில் அள்ளி போட்டு தேனில் குழைத்து உள்நாக்கில் தடவி விட 3 நாள், அதிகபட்சமாக 7 நாட்கள் இந்த தொண்டை அடைப்பான் டான்சில் என்ற நோய் அடியோடு விலகும். மேலும் ஆஸ்மா, மூச்சிரைப்பு நோய் இவைகளால் அவதிப்படுபவர்களுக்கு என்ன மருந்து என்பதை நாம் முன்பு குறிப்பிட்டோம். அதற்கான மூலிகைகளில் மிக முக்கியமான மூலிகை இந்த மூலிகை. இதற்கு ஆடாதோடா என்று பெயர். ஆடு தீண்டாம்பாளை, ஆடு தொடா மூலிகை. இதன் பூக்கள் இவ்வாறு இருக்கும். இதன் காய்கள் ஒரு தாமரை மணி அளவு சிகப்பாக இருக்கக்கூடியது. இதில் காய் இல்லை, இது பூ. இந்த கனகாம்பரம் பூவை போன்ற இதனுடைய அம்சங்கள் இருக்கும். அதில் பூ வெள்ளை வெளியர் என்று வளரும். இந்த ஆடாதோட இலை இவ்வாறு தான் இருக்கும். இதை பார்த்து கொள்ளலாம். கிராமங்களில் வேலி ஓரங்களில் மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளில் அற்புதமானது இது. இதனை பல வேலைகளில் பயன்படுத்தலாம். பல வேலைகளுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். ஆனால் நாம் நமது மூச்சிரைப்பு போன்ற நோய்களை தீர்த்து கொள்ள இந்த மூலிகையை இவ்வாறு பறித்து கொண்டு இந்த காம்பை வெட்டி அந்த நரம்பை எடுத்துவிட வேண்டும். இந்த காம்பை எடுத்துவிட்டு மூலிகைகளை நிழலில் உலர்த்த வேண்டும்.
நன்கு இந்த இலைகளைப் போல் காய்ந்துவிடும். காய்ந்தவைகளை கசக்கி பொடி செய்து மேற்கூறிய சுக்கு, மிளகு, திப்பில்லி, வால்மிளகு, அதிமதுரம், கருந்துளசி இந்த 7-8 வகையான மூலிகைகளை பொடி செய்து தொடர்ந்து தேனில் 48 நாட்கள் குழைத்து உண்ண நமக்கு ஒற்றை தலைவலி, சுவாச கோளாறுகள், இரைப்பு நோய் போன்றவை மிக எளிதாக விலகும். மண்டையில் நீர் பிடித்தல் என்கிற நிலையில் ஒழுகக்கூடிய வியர்வை விலகும், துர்நாற்றம் விலகும், பசி நன்கு எடுக்கும். உணவு உண்ணாத குழந்தைகளுக்கு மேற்கண்ட நோய்களில் அவதிப்படுபவர்களுக்கு இந்த மூலிகை மிக அற்புதமான பலனை அளிக்க வல்லது. பொதுவாக இலைகளை மட்டும் பயன்படுத்துங்கள், கிளைகள் வேண்டாம். இந்த நோய் கண்டவர்களுக்கு கிளைகள் அதிஜுரத்தையும் வாந்தி இருமலையும் தடை செய்யக்கூடியது. நாம் இலைகளை மட்டும் பார்ப்போம். இந்த இலைகளை இவ்வாறு கிள்ளி காய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 100 கிராம் இலையை கிள்ளினால் 100 கிராம் துளசி, 100 கிராம் ஆடு தீண்டாம்பாளை, ஆடுதோடா இலை, 100 கிராம் அதிமதுரம், 50 கிராம் மிளகு, 50 கிராம் வால்மிளகு, அது சுக்கு ஒரு 50 கிராம், திப்பில்லி ஒரு 50 கிராம் போன்றவைகளை பயன்படுத்தி நமது நோயை நாமே வீடுகளில் தீர்த்து கொள்ளலாம். பொதுவாக இந்த வகையான மூலிகைகள் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டு இருக்கின்றன. இவைகள் விஷ மூலிகைகள் என நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மிகவும் பயனுள்ள மூலிகைகள் இவை. ஆகவே இந்த மூலிகைகளை பயன்படுத்தி கிடைப்பதற்கு அரிய செல்வமாம் ஞானத்தை பெறலாம், ரோகத்தை விலக்கலாம் ரோகத்தை. இதை யாவரும் பயன்படுத்தி தன்னுடைய நோய்களை தாம் தீர்த்து கொள்ள யோகா ஆசனங்களும் மருத்துவங்களும் இயற்கை அளித்துள்ள செல்வங்கள் என்றென்றும் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டும். யோகா ஆசனங்களை செய்தால் உடலை உறுதி செய்து கொள்ளலாம். தவிர்க்க முடியாதவர்கள் இத்தகைய நோய்களில் இருந்து விலக மூலிகைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். எது எப்படியாயினும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற மூதோரின் வாக்கு மிகச் சரியான பலனை நமக்கு அளித்துள்ளது. வள்ளல் பெருமான் அவர்களும் இதை மிக நன்றாக வலியுறுத்துகிறார்கள். தூதுவேளை, கரிசாலை போன்ற பல வகையான மூலிகைகளை வலியுறுத்துவதன் நோக்கம் நோயின்றி வாழுங்கள், நோயை விலக்குங்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடையுங்கள், அவர் பால் லயுங்கள் என்பதற்காகவே அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை என்ற வாசகத்தை முன்னிறுத்துகிறார்கள். தனிப்பெருங்கருணை தன்னகத்தே பெற நாம் விழைவோம் என கூறி அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.